தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாயிருக்கு. எஸ். தளபதி கச்சேரி அப்படிங்கிற இந்த பாடல் இப்ப வெளியாகி மக்கள் கிட்ட பெரிய ஆதரவு பெற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த பாட்ட பத்தி பார்க்கும்போது, இந்த பாட்டு வந்து கண்டிப்பா வந்து தளபதி அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் சாங்கா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த மாரியே இந்த பாடல் ஒரு ட்ரிபியூட் சாங்கா தான் அமைஞ்சிருக்கு. தளபதிக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுற இந்த பாடல்ல மொத்தமா தளபதி அவர்கள பிரைஸ் பண்ற மாரி அமைஞ்சிருக்கு. ஆனா மக்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பாடலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் பேசுற அரசியல் பாடலா மாறிருச்சே அப்படிங்கிறது தான். ஏன்னா, மக்கள் எல்லாருமே வாத்தி கம்மிங் மாரி ஒரு வைபான சாங் எதிர்பார்க்கும்போது, இதுலயும் அரசியலோட புகுத்தல் இருக்கிறது சின்ன வருத்தம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அனிமேஷனா இந்த பாடல்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. சர்ப்ரைஸா அனிருத் அவர்களுமே வந்து உள்ள வந்திருந்தாரு. மேபி அவர் படத்துல இருப்பாரான்னு தெரியல. பட் லிரிக்கல் வீடியோல அவர் ரொம்பவே பிரசன்டபிளா இருந்தாரு. அண்ட் இந்த பாடல் பொறுத்தவரைக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் அது அவருடைய கடைசி பாடல், கடைசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் கிடையாது. என்ன ரீசன் அப்டின்னா, பகவந்த் கேசரி படத்துல ஆரம்ப காட்சிகள்ல காஜல் அகர்வால் அவங்க வரமாட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க ஸ்க்ரீன்குள்ளேயே வருவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாடலா இருக்கும் பட்சத்துல, இதிலேயே பூஜா ஹெக்டேவ காட்டுனதுனால, அப்பாடா இது பகவந்த் கேசரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இப்ப கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு சிலர் சொல்ற கருத்து என்னவா இருக்கு அப்டின்னா, பகவந்த் கேசரியோட கோர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பாலிடிக்ஸ் அதிகமா பேசியிருக்கிற ஒரு படமா தான் மாறியிருக்கு. அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பாடல் பொறுத்தவரைக்கும் இது வெளியானதுக்கு அப்புறம் ஒரு மல்டிபிள் எமோஷன்ஸ ஆஸ் அ சினிமா ஃபேனா என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டு இவருடைய டான்ஸ் பார்த்து வளர்ந்த நமக்கு, இவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதான் வந்து கடைசி முறையா வருதுங்கிறது ரொம்ப வருத்தம் தர ஒரு விஷயமா இருக்கு. மெர்சலா இருக்கட்டும், பிகிலா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும் இந்த படங்களுடைய முதல் பாடல் வரும்போது, அதோடைய செலிப்ரேஷனே தனியா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுல எமோஷன் கலந்த செலிப்ரேஷன நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் இவருடைய படங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வராதே அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. எடிட்டாவுமே இந்த பாடலுக்கு அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. இவருடைய பழைய படங்களுடைய நேம்ஸ் எல்லாம் போடுறதா இருக்கட்டும், அந்த படத்துடைய ஸ்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அது அப்படியே சேர்ந்து ஜனநாயகன்னு மாறுறதா இருக்கட்டும், ரொம்பவே மெனக்கெட்டு ஒரு தளபதிக்கு ஒரு பக்கா ட்ரிபியூட்டா இந்த சாங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நடுவுல வர விஜய் அவர்களுடைய ஸ்டான்ஸா வந்து பக்காவா அவருடைய பொலிட்டிக்கல் ஜர்னிய ஸ்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அவருடைய ஐடியாலஜிஸயுமே இந்த பாடல்ல வந்து அவர் பிரதிபலிச்சுட்டே இருந்திருக்காரு. மொத்தமா இந்த பாடல் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இருக்கிற வைப் அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், எமோஷன் கலந்த ஒரு வைப இந்த பாடல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் உங்களுக்கு எந்த மாரியான இம்பாக்ட் குடுத்துச்சு? என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ணுச்சு? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.